Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாங்கள் if close type 3 notes practice questionsum mixed type of questionsum பார்க்க போகிறோம். if close type 3 வந்து if ஓல past perfectum main clause வந்து would have ஓல past participle வரும். அதாவது conditional clause ஓல வர போகிறது past perfect. அங்கால மெயின் க்ளோஸோட வர போகிறது would have ஓல past participle. அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பி வேர்ப் வந்தால் எப்படி யூஸ் பண்ணுறது என்றது பார்க்க போகிறோம். அப்போ இங்கே நாங்கள் டைப் 1ல் ப்ரெசன்ட் பி வேர்புன்ற ப்ரெசன்ட் ஃபார்ம் பார்த்துனாங்க ஐ ஆம் இஸ் ஆ. டைப் 2ல் பார்த்துனாங்க பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் வேர். இங்கே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஏன் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்றது ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ பீன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பீன் வரப்போகுது. அதே போல் மெயின் க்ளோஸ்லேயும் would have ஓல past participle. ஸோ be verb in the past participle form been என்று வரப்போம். ஓகே, அப்போ நாங்கள் எக்ஸாம்பிளை பார்ப்போம். ப்ராக்கெட்டுக்குள்ள பி என்று இங்கே தந்திருக்கு. அப்போ if I dash பி என்று தந்தால் நீங்கள் போட போகிறீங்க if I had been more careful I would have done the exam well. அப்போ do உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ள தெரிவிக்க நீங்கள் போட போகிறீங்க அதுங்க would have ஓல do in the past participle form done. நெக்ஸ்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு not be என்று தந்திருக்கு. இது நெகட்டிவ் ஃபார்ம். அப்போ பீன் நாட் போடுறீங்க அல்லது not been அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஹேடுக்கு தான் நாங்கள் நாட் சேர்க்க போகிறோம். ஸோ had not been நான் இங்கே hadn't been என்று கண்ட்ராக்டட் ஃபார்மில் போட்டிருக்கேன். அப்போ if the public transport workers hadn't been on strike இங்கேயும் not taken இருக்குது. அப்போ நெகட்டிவ் ஃபார்ம். அப்போ would-ஓட தான் not சேர்ப்பேன், have-ஓட not சேர்க்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இப்படி வரைக்கும் டவுட் வரும், எங்கே அந்த நோட்டை கொண்டே சேர்க்கிறது, would have not taken-ஆ அல்லது would not have taken-ஆன்னு டவுட் வரும். அப்போ எங்கே நாங்கள் நோட்டை சேர்க்க போகிறோம் would-ஓல. அப்போ would not contracted formula wouldn't and were. So we wouldn't have taken a taxi. But if the public transport workers hadn't been on strike, we wouldn't have taken a taxi. அதாவது would not have taken a taxi and were. இனி நாங்கள் மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதாவது இஃபோல பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்தால் அங்கால would have ஓல பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் டைப் 3. நீங்கள் மைண்டில் மூண்டையும் எழுதி மைண்டில் அது வச்சிருக்க வேணும். அதாவது ஃபர்ஸ்ட் இஃபோல ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட், செகண்ட் டைப் இஃபோல பாஸ்ட், தேர்ட் டைப் இஃபோல பாஸ்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் டென்ஸ்ண்டா உங்களுக்கு என்னென்னு தெரியும், பாஸ்ட் டென்ஸ்ண்டா என்னென்னு தெரியும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்ண்டா என்ன, ஹேடோல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்க்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ இங்கே மெயின் க்ளோஸோட வர போகிறது would have-ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். உங்களுக்கு தெரியணும் டைப் 3ல் நாங்கள் 2 இடமும் பாவிக்க போகிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். டைப் 1லையும் டைப் 2லையும் மெயின் க்ளோஸில் என்ன பாவிச்சுறாங்க, இன்ஃபினிட்டிவ் வேர்பை அப்படியே தூக்கி போடுறது. டைப் 3ல் மட்டும்தான் வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முக்கு மாறுது. எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா இங்கே கோ என்ற வேர்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள தந்திருக்கு. அப்போ அதோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்து had gone. அப்போ இஃப் we had gone to a good restaurant உங்களுக்கு பிறகு ப்ராக்கெட்டுக்குள்ள have தந்திருக்கு. மெயின் வேர்ப் வந்து have. அப்போ நீங்கள் would have ஏற்கனவே இருக்குது, அது நீங்கள் போட வேண்டியது. இந்த have-ன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன, had. அப்போ would have had and வேறு. if we had gone to a good restaurant we would have had a better dinner. கிளியராக விளங்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ள தார வேர்ட் வந்து டைப் 3 என்றா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம். ஸோ ஹேடோல பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மெயின் க்ளோஸில் நாங்கள் போட போகிறது டைப் 3க்கு would have ப்ராக்கெட்டுக்கு தந்த வேர்டுன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். வேர்ப் சார்ட் பாடமாக இருக்கவன் பாஸ்ட் டென்ஸ் அவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், வேர்ப்ஸுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இஃப் க்ளோஸை கிளியராக செய்ய ஈஸியாக இருக்கும்.
இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸுக்கு போவோம். இது எல்லாமே நான் வளமையாக போடுற மாதிரி 2 இடமும் உங்களுக்கு blank போட்டிருக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. அதாவது இஃப் க்ளோஸோட சேர்ந்து வரைக்க நான் என்ன போட வேணும், மெயின் க்ளோஸில் வரைக்க என்ன போட வேணும், டைப் 3ன்றது ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டீங்கள் என்றால் பிறகு உங்களுக்கு ஒரு blank தான் தெரிவினா நீங்கள் என்ன டைப் பண்ண ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. இப்போ இது நான் உங்களுக்கு டைப் 1, டைப் 2, டைப் 3 மூன்றுலேயுமே 2 blank-ஐயும் ஃபில் பண்ண சொல்லி ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தந்திருக்கிறேன். ஏனென்றால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபில் பண்ணி பழகி இருந்தால் ஈஸியாக இருக்கும். பிறகு நீங்கள் மிக்ஸ் டைப் வரைக்க போடுறதுக்கு. இந்த கொஷின்ஸை நீங்கள் காப்பி பண்ணி செய்து பழகுங்கோ. பிறகு ஆன்சர்ஸோட செக் பண்ணுங்கோ. உங்களுக்கு விளங்கினது விளங்காததை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி செய்யிக்க எல்லாம் உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஃபர்ஸ்ட் கொஷினை பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ள நோ தந்திருக்கு. அது வந்து ஹேட் நோன் ஆகியிருக்குது. பிறகு ப்ராக்கெட்டுக்குள்ள மீட் தந்திருக்கு. அது வுட் ஹேவ் மெட் ஆகியிருக்கு. அப்போ இஃப் ஐ ஹேட் நோன் யூ வர் கம்மிங் ஐ வுட் ஹேவ் மெட் யூ அட் தி ஏர்போர்ட். செகண்ட் ஒன்னுக்கு இஃப் க்ளோஸ் வந்து பின்னால் வருது, மெயின் க்ளோஸ் முன்னுக்கு வருது. அதை நீங்கள் கிளியராக பார்த்துட்டு தான் ஃபில் பண்ணணும். டக்குன்னு கண்ணை மூடிக்கொண்டு முன்னுக்கு வந்தால் ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பின்னுக்கு வந்தால் வுட் ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்ட்டு டக்குன்னு ஃபில் பண்ண கூடாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மெயின் க்ளோஸ் வருது. அப்போ பை வந்து வுட் ஹேவ் போட்ன்னு மாறும். ஐ வுட் ஹேவ் போட் தெம் a present if they had invited. அப்போ இன்வைட் வந்து had invited என்று வரும். அப்போ if they had invited me to their wedding. தேர்ட் ஒன் வந்து டேக்கும் ரீச்சும் உங்களுக்கு தந்திருக்கிற verb. மெயின் க்ளோஸ் வந்து பின்னுக்கு வருது. ஸோ இஃப் க்ளோஸோட had taken என்று மாறப்போகுது. If we had taken a map with us, main clause, we would have reached the village in time. Fourth one பார்த்தீங்கன்னா மெயின் க்ளோஸ் முன்னுக்கு வந்திருக்குது. அப்போ முன்னுக்கு would have யூஸ் பண்ண போகிறோம். அப்போ fly in the past participle flown. அப்போ we would have flown to Spain if there had been the right flight. ஃபிஃப்த் ஒன்னும் முன்னுக்கு மெயின் க்ளோஸ் வந்திருக்கு. அப்போ would have யூஸ் பண்ண போகிறோம். I would have arrived there in time if the weather had been. Be in the past participle form, been. So if the weather had been better. Next one பார்த்தீங்கன்னா if I had more time I would have done my work. அப்போ உங்களுக்கு have தந்திருக்குது. have in the past participle had. அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்குரிய had முன்னுக்கு போட்டுக்கிறது. அடுத்துக்கு போட்டுக்கிற had வந்து have in the past participle form. அதான் if I hadன்னு வந்திருக்கு. இப்போ இந்த do in the past participle done. அப்போ I would have done. If I had more time I would have done my homework. Next one, if Nina had behaved well my aunt would taken her to the zoo. இதில் behaved என்று வரும். இங்கால would have taken her to the zoo. இதில் கொஞ்சம் have அடிப்படையில், இதில் behavedக்கு D அடிப்படையில். If he had come with us to the cinema he would have enjoyed himself. அப்போ come வந்து இங்கே had come ஆகுது. enjoy வந்து would have enjoyed ஆகுது. Next one பார்த்தீங்கன்னா if the weather had been nice they would have played football. அப்போ be வந்து been had been ஆகியிருக்குது. play வந்து இங்கே would have played ஆகியிருக்கு. Next one, if we had gone to a restaurant we would have had a better dinner. அப்போ இங்கே go வந்து had gone ஆகியிருக்குது. have would have had ஆகியிருக்கு. இனி நாங்கள் நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு நெகட்டிவ் ஃபார்ம் என்னவா இருக்கும்? had not finished. அப்போ had notோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? இங்கால would not haveோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா if Peter had not finished his homework on time
he would not have gone out with his friends என்று வரப்போ. அப்போ not go வந்து would not have gone, not finish வந்து had not finished என்று மாறிடு. இனி நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்கோ. இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸை நீங்கள் செய்து பாருங்கோ. அங்கால ஆன்சர்ஸோட செக் பண்ணலாம். சரி, ஆன்சர்ஸை பார்ப்போம். இங்கே நாட் பி, ரெண்டு இடமே நாட் பி தந்திருக்குது. ஸோ இங்கே had not been, அதான் hadn't been. இங்கேயும் would not have been, இங்கே would not wouldn't என்று போட்டுருக்கோம். So if we hadn't been late for work yesterday morning, the boss wouldn't have been angry with us. செகண்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா, if I not forget வந்து hadn't forgotten the key in the classroom, when the get வந்து I would have got into the house. அப்போ நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுமே எப்பவும் நெகட்டிவாக இருக்கணும் இல்லை, ரெண்டுமே எப்பவும் பாசிட்டிவாக இருக்க வேணும் அப்படி என்று எதுவும் இல்லை. மீனிங்கை பொறுத்து ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாகவும் இருக்கலாம், ரெண்டும் நெகட்டிவாக இருக்கலாம், ரெண்டும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். தேர்ட் ஒன், இஃப் மிஸ்டர் ஜெர்கின்ஸ் not drivenன்றது hadn't driven என்று மாறும். hadn't driven his car carelessly, he wouldn't have crashed. அப்போ not crash வந்து wouldn't have crashed என்று மாறும் into a tree. Then not leave வந்து hadn't left. If Miss Elliot hadn't left her umbrella at home, she wouldn't have got soaked in the heavy rain last Sunday. Fifth one, if Lucia hadn't been, not be வந்து hadn't been ill, she would have gone to school last Monday. Sixth one, if my husband not bring வந்து had not brought என்று மாறும். pizza, I would have cooked dinner yesterday evening. அப்போ cook வந்து would have cooked என்று மாறி இருக்கு. if my father hadn't had, not have என்றது had ஓட not சேர்ந்து இருக்குது, past perfectக்குரிய had, meta have in the past participle form had. So if my father hadn't had an important meeting at the office, he would have been at home last night. Eighth one, not finish வந்து hadn't finished. If Peter hadn't finished his homework on time, he wouldn't have gone out with his friend. But not go, wouldn't have gone. If the police had not come earlier, not come வந்து had not come, they would not have arrested the burglar. அப்போ not arrestedன்றது would not have arrested என்று மாறிடு. If they had not waited for another 10 minutes, அப்போ not wait வந்து had not waited என்று மாறி இருக்கு. They would not have seen that pop star. அப்போ not see என்றது would not have seen அல்லது wouldn't have seen என்று இனி நாங்கள் டைப் 1, 2, 3 எல்லாம் மிக்ஸ் பண்ணின ஆக்டிவிட்டீஸ் இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் வர போகிறது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் கொஷின்ஸை எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு எவ்வளவு விளங்கி இருக்குது, இதில் உங்களுக்கு டைப் 1ஆ டைப் 2ஆ டைப் 3ஆண்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்குதா, ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபில் பண்ண வேணும் என்று உங்களுக்கு விளங்கி இருக்குதா என்று நீங்கள் உங்களை இவாலுவேட் பண்ணி பாருங்க. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு ஆன்சரோட செக் பண்ணி நீங்கள் எல்லாம் உங்களுக்கு சரி வந்துடுதுன்னா உங்களுக்கு கிளியராக இஃப் க்ளோஸ் விளங்கி இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3 ஒரு 2 or 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கொஷின்ஸை செய்து பாருங்க. வேறு பாஸ் பேப்பர்ஸில் வந்த கொஷின்ஸ் எடுத்து செய்து பாருங்க. அதோட உங்களுக்கு இஃப் க்ளோஸ் கிளியராக விளங்கிடும். இப்போ ஆன்சர்ஸை செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்னை பாருங்க, இஃப் வி மீட் அட் 9:30. இப்போ மீட்ன்றது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ இது டைப் 1. இப்போ டைப் 1ண்டா நாங்கள் அங்கால வில்லோட இன்ஃபினிட்டி. அப்போ வி வில் ஹேவ், வில்லும் ஹேவ். அப்போ இஃப் வி மீட் அட் 9:30 வி வில் ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். அப்போ நீங்கள் முதல் மீட்டை கண்ணோன்னு போடணும் டைப் 1. டைப் 1 உங்களுக்கு மைண்டுக்கு வரணும் வில்லோட இன்ஃபினிட்டி.
ஸோ இங்கே ஹேவ் தந்திருக்கு, நான் வில்லோட ஹேவை போட்டால் சரி. செகண்ட் ஒன்னை பாருங்க, லிசா வுட் ஃபைண்ட் த மில்க். அப்போ வுட் ஃபைண்டை நீங்கள் மார்க் பண்ணோம். அப்போ வுட் ஃபைண்டா இது டைப் 2. அப்போ டைப் 2 நாங்கள் போட போகிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ ப்ராக்கெட்டுக்கு தந்ததுன்னு பாஸ்ட் ஃபார்ம் போடும். அப்போ லுக் வந்து லுக்டாக மாறும். அப்போ லிசா வுட் ஃபைண்ட் த மில்க் இஃப் ஷீ லுக்ட் இன் த ஃப்ரிட்ஜ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வுட் ஹேவ் பனிஷ்ட். அப்போ வுட் ஹேவ் உள்ள பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் அது வந்து டைப் 3. அப்போ என்ன வரப்போகுது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ ஃபீட் வந்து ஹேட் ஃபெட்டாக மாறும். The zookeeper would have punished her with a fine if she had fed the animals என்று வேறு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்போக் லவுடர். அப்போ ஸ்போக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம். அப்போ இஃப் க்ளோஸோட பாஸ்ட் ஃபார்ம் இருந்தால் டைப் 2. அப்போ அங்கால வுட்டோட இன்ஃபினிட்டி வரும். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் வந்து வுட் அண்டர்ஸ்டாண்ட் மாறவன். அப்போ இஃப் யூ ஸ்போக் லவுடர் யுவர் கிளாஸ்மேட்ஸ் வுட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஃபிஃப்த் ஒன் இஃப் க்ளோஸோட பார்த்தீங்கன்னா ட்ரோவ் ட்ரைவ் இன் த பாஸ்ட். அப்போ இதுவும் டைப் 2. அப்போ வுட்டோட இன்ஃபினிட்டி. அப்போ டேன் வுட் arrive safe if he drove slowly. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் க்ளோஸோட இருக்கிறது பாருங்க, had done. அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டோட வந்திருக்கு. இஃப் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து டைப் 3. அப்போ டைப் 3 வந்தால் என்ன போடணும்? would have ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ you would have had no trouble at school if you had done your homework. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா மெயின் க்ளோஸ் யூ வில் ஷிவர். அப்போ வில்லும் ஷிவரும் வில்லோட இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு டைப் 1. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ நீங்கள் சப்ஜெக்டை பார்ப்பீங்க. ப்ளூரலாக இருந்தால் வேர்பை அப்படியே தூக்கி போடுவோம். சிங்குலர் இருந்தால் எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்த்து போடுவோம். அப்போ இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது யூ. அப்போ வேர்பை அப்படியே தூக்கி போடுறீங்க. ஸ்விம் ஸ்விம் அண்டே வருது. எயித் ஒன்னை பார்த்தீங்கன்னா வுட் அன்லாக். அப்போ டைப் 2 வுட்டோட இன்ஃபினிட்டிவ் டைப் 2. அப்போ என்ன செய்யணும்? ப்ராக்கெட்டுக்கு இருக்குதுன்ற பாஸ்ட் ஃபார்ம் போடும். அப்போ ப்ரெஸ் வந்து ப்ரெஸ்டன்ட் மாறும். அப்போ த டோர் வுட் அன்லாக் இஃப் யூ ப்ரெஸ்ட் த க்ரீன் பட்டன். நைன்த் ஒன்னை பார்த்தீங்கன்னா மெயின் க்ளோஸில் வுட் ஹேவ் ஆன்சர்டுன்னு இருக்குது. அப்போ இது டைப் 3. அப்போ என்ன வரப்போகுது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ ஆஸ்க் வந்து ஹேட் ஆஸ்க்டுன்னு மாறவன். இஃப் மெல் ஹேட் ஆஸ்க்ட் ஹர் டீச்சர் he would have answered her questions. The last one இஃபோல பார்த்தீங்கன்னா I were. அதாவது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. பி வேர்புன்ற பாஸ்ட் ஃபார்ம் தான் were. அப்போ பாஸ்ட் ஃபார்ம்ண்டா உங்களுக்கு தெரியணும் டைப் 2. அப்போ டைப் 2 என்ன வரப்போகுது? மெயின் க்ளோஸ் வுட்டோட இன்ஃபினிட்டி. அப்போ I would call the office if I were you. ஓகேயோ? அப்போ எல்லாருக்கும் கிளியராக இஃப் க்ளோஸ் டைப் 1 2 3 எல்லாம் விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு உங்களுக்கு தேவையான முக்கியமான கிராமர் பாட்டோட நாங்கள் சந்திப்போம். உங்களுக்கு இது நல்லா விளங்கி நீங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ வெரி மச்.